சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லலாயனான அல்லாஹ்வுக்கே புகழ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் மீதேற்றவும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னவரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபர் தாபிஈன்கள், இறுதி வரைக்கும் அன்னாரை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலையும் என்று உண்டாவதாம். உலகிற்கு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நிறையில்லம பள்ளிவாயிலில் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில்லாஹி தஆலா என்ற நியத்துடன் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸலாம் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய நபியின் மூலமாக குர்ஆனிலே எந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளை பிறப்பித்துள்ளானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், இன்னும் எந்தெந்த விடயங்களை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை ஒதுக்கி விலக்கி தக்குவாவுடன் நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கை பிறப்பித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை ஒதுக்கி விலக்கி தக்குவாவுடன் நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அப்பால் உள்ளதற்கும் தக்குவாவை உபதேசம் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் மஸ்ஸஹான். கணித்துக்குரிய இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய உலகத்தினுடைய காலப்பகுதியில் குறுகிய ஒரு காலத்தை தந்து அழிவே முடிவே இல்லாத ஆখিরাத்தினுடைய வாழ்க்கைக்கு தயார் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் பாரிய ஒரு கடப்பாடாக தந்தார். கணித்துக்குரிய இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குறுகிய காலமும் அவசரமாக மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. 1447 ஹிஜ்ரி வருடத்தினுடைய முதலாவது மாதமான முஹர்ரமுடைய மாதத்தையும் நாங்கள் தாண்டிவிட்டோம். 2வது மாதத்தில் காலடி எடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம். கணித்துக்குரிய இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நானும் நீங்களும் வருடங்களை கடக்கிறோம், மாதங்களை கடக்கிறோம், கிழமைகளை கடக்கிறோம், நாட்களை நொடி பொழுதுகளை கடந்து கொண்டிருக்கிறோம். இதில் நானும் நீங்களும் பெற வேண்டிய பாரிய ஒரு படிப்பின் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம், நிமிடத்துக்கு நிமிடம், செகண்டுக்கு செகண்ட் நானும் நீங்களும் கபருடைய வாழ்க்கையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில ஒரு நிமிடத்தை நான் கழிக்கிறேனா, ஒரு செகண்டை கழிக்கிறேனா, ஒரு நிமிடம் அல்லது ஒரு செகண்ட் நான் என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். கனிவான சகோதரர்கள் எல்லாம் நேரடியாகிறது. அது மட்டும் இல்லாமல் பொற்காலம், பொன்னான காலம், பொன்னான காலத்தை விட்டு நான் நீங்கள் தூரமாகி கொண்டிருக்கிறோம். அதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னீ சுமல் லதீன யதூலஹும் சுமல் லதீன யதூலஹும். நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு, காலங்களில் சிறந்த காலம், நான் வாழ்ந்த காலம் பகுதி, அந்த நூற்றாண்டு சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக சிறந்தது, அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர்களுடைய காலம், அதற்கு அடுத்தபடியாக சிறந்தது, அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய காலம். எனவே நானும் நீங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? வருடங்களை கடப்பது என்பது பெரியோரு விடயம் அல்ல. ஆனால் இதிலிருந்து பெற வேண்டிய பாடம், வருடங்கள் கடக்க கடக்க, நாட்கள் கடக்க கடக்க, பொற்காலமான நபி வாழ்ந்த காலத்தை விட்டு நாங்கள் நீங்களும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்தி ஆமுன் இல்லா வல்லதி பஅதஹு அஷர் மின். ஒரு வருடம் கடக்க அடுத்த வருடத்துல நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்களா, நினைச்சுக்கோங்க, நீங்க கடந்த வருடத்தை விட நீங்க காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய வருடம் அதை பார்க்க மிக மோசமானதாக இருக்கும் என்பதான். இன்னைக்கு நானும் நீங்களும் சொல்லாமலும் இல்லை, எங்களோட காதுகள்ல நாங்க கேட்காமலும் இல்லை, எல்லா இடத்திலேயும் பேசக்கூடிய பேச்சு என்ன தெரியுமா? காலம் கொள்ளாதது, காலம் மோசமானது, காலத்துல வாழ்ந்தது மிகவும் கஷ்டம், தலையடிக்கிறதுக்கு ஏதா. உண்மையான ஈமான்தாரி, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர், தக்வாதாரி, இறையச்சம் உள்ளவர்களை தவிர வேற யாருக்கும் இந்த உலகத்துல தலையடிக்கிறதுக்கு ஏதா. அப்படிப்பட்ட காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், ஆக்கிரமிப்புகள், பல லட்சக்கணக்கான பேர்களை கொண்ட பாவங்கள், இந்த பாவத்தில் மடிந்திருக்கக்கூடிய இந்த சூழல தான் இன்னைக்கு நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கனிமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கண்கூடாக நாங்க பார்க்காம இல்ல, காதுகள்ல கேட்காம இல்ல. இந்த காலம் பொல்லாதது. காலத்துல வாழ்றதுக்கு ஏலா, தலையடிக்கிறதுக்கு ஏலா, பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஏலா. நாங்க அடிக்கடி சொல்லுவா இல்லையா, எங்களோட பிள்ளைகளை இந்த காலத்துல வளர்க்கறதுக்கு மிகவும் சிரமப்பட்டோம். பெரிய ஒரு சவால். வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் பெரிய ஒரு சவால், குடும்ப வாழ்க்கையை நடத்துவதாக இருந்தாலும் பெரிய ஒரு சவால், பிள்ளைகளை வளர்ப்பதாக இருந்தாலும் பெரிய ஒரு சவால். இந்த சவாலுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு ஏழுமானவங்க யாரு தெரியுமா? உண்மையான நீங்காரிகள், உண்மையான இரையச்சம் உள்ளவர்கள், உண்மையான தக்குவாதார்கள், உண்மையான ஈமான்ல பலமுள்ளவங்க. இவங்களை தவிர இந்த உலகத்துல வேற யாருக்கும் தலையடிக்கிறதுக்கு எல்லாரும் மாட்டிடுவாங்க. கனிவானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தினுடைய இந்த லைனை பார்க்கும் போது எங்களுக்கு மனிதர்களை பலதரப்பட்ட அமைப்புகள்ல பார்க்கலாம். ஒரு கூட்டம் பாவம் என்று தெரிஞ்சு பாவத்தில் ஈடுபடுறாங்க, தெரிஞ்சு ஈடுபடுறாங்க. வட்டி எடுப்பது ஹராம், வட்டி கொடுப்பது ஹராம், வட்டியோட சம்பந்தப்படுவது ஹராம், சைடு வைப்பது ஹராம். எனவே தெரிஞ்சு வட்டியில ஈடுபடக்கூடியவங்க ஏராளம். விபச்சாரம் செய்வது ஹராம், களவெடுப்பது ஹராம், புறம் பேசுவது ஹராம், போல் சொல்வது ஹராம், பொய் பேசுவது ஹராம், அடுத்தவன் சொத்து அபகரிப்பது ஹராம், ஏமாத்துறது ஹராம். இப்படி தெரிஞ்சு பாவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பாவம் என்பது என்ன என்று தெரியும், பாவத்தில் மூழ்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, பாவத்தில் சம்பந்தப்பட்டதுக்கு விருப்பமும் இல்லை. ஆனா அவங்க பாவத்தை விட்டும் விரண்டோடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா பாவம் அவங்களை உண்டில்லை, பாவம் அவங்களை விரட்டுது, பாவம் அவங்களோட தொடர்படுவது பிஞ்சியது. இவங்க பாவத்தை விட்டு ஓடுறாங்க, பாவம் இவங்களை விரட்டு கொண்டு ஓடுது. இப்படி ஒரு கூட்டம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யத்தி அலன்னாஸி ஸமானுன், இந்த உம்மத்துல ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி தெரியுமா? அஸ்ஸாபிரு அலா தீனிஹி, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறது, தன்னுடைய தீனை பாதுகாக்கிறது எந்த அளவு கஷ்டமாக இருக்கும் என்றால், கல் காபில் அலல் ஜபல், எப்படி நெருப்பு தணல உள்ளங்கையில வைத்துக் கொண்டிருப்பது கஷ்டமாக இருக்குமோ, சிரமமாக இருக்குமோ, இதே போல ஈமான பாதுகாக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஈமான பாதுகாக்கிறது பெரிய ஒரு சவால். அப்படி பாவம் செய்யக்கூடியவங்க, பாவத்தில் இருந்து விரண்டோட கூடியவங்க. இன்னொரு கூட்டம், பாவம் என்றா என்னன்னு தெரியா, நன்மை என்றா என்னன்னு தெரியா, உலகத்துக்கு காலடி எடுத்து வச்சு 2 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம், இப்படிப்பட்ட சிறார்களை கூட இந்த ஜமான், இந்த காலம் பாவத்தோடும் டச் பண்ணாம விடல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு யோசிக்கலும் அவங்க எப்படி பாவத்தோடு தொடர்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இல்லாம இல்லை. பாப்பமாறு உம்மமாறு ஒரு புள்ள பிறந்துட்டா அந்த புள்ளையோட பேரில வட்டியுள்ள பேங்குகளோடு தொடர்பட்டு, வட்டியுள்ள நிறுவனங்களோடு தொடர்பட்டு அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தினுடைய தேவையை கருதி திருமணம் முடிக்கணும், வீடு கட்டணும், கடை வாங்கணும், பஜார்ல இடம் எடுக்கணும், காணி பூமி வாங்கணும், படிப்பினுடைய தேவைக்கு செலவுகளை கவுண்ட் பண்ணணும். இந்த நோக்கத்தின் பேரில அந்த சிறார்களுடைய பேர்கள்ல அக்கௌண்ட்களை தொடர்ந்து வட்டியினுடைய வழிய இன்னைக்கு எங்க சமூகத்தில் செய்யாம இல்லை. இதை நாங்க பார்க்காமலும் இல்லை. கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் பெற்ற வாப்பமாருக்கு உம்மமாருக்கு தெரியும், அவங்க பிள்ளை பேரு ஆஸ்பத்திரிகளுக்கு சென்றிருந்தா, வைத்தியசாலைகளுக்கு சென்றிருந்தா, பிள்ளை கிடைச்சி 1 நாள், 2 நாள், 3 நாள், இன்னும் டிக்கெட் கட்டி வீட்டுக்கு வரவும் இல்லை. ஆனா நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள், பேங்குகளோடு தொடர்பட்ட ஊழியர்கள் உம்மட வாப்பட காலை குடிச்சு எங்கட அக்கௌண்ட், எங்கட பேங்க்ல உங்களோட பிள்ளையோட பேருல ஒரு அக்கௌண்ட தொடங்க, அதை சேவிங்கா மாட்டுங்க, இப்படி தொடங்க, உங்களோட பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு நாங்க உரட்டி இப்படி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய, எங்கட காலடியில வந்து விடக்கூடிய நிறுவனங்கள் இந்த உலகத்துல, இந்த சமூகத்துல இல்லாம இல்லை. இன்னைக்கு நாங்க அதோட சம்பந்தப்படாமலும் இல்லை. கனிவானுடைய சகோதரர்களே, அல்லாஹ் நிறையார்களே, இப்படிப்பட்ட மோசமான காலத்தில் வாழ்வோம். காலத்துக்கு எனக்கும் உங்களுக்கும் ஏசனத்துக்கு ஏறா. காலம் பொல்லாதது,
காலம் மோசமானது, நிலைமை மோசமானது என்று எனக்கும் அவளுக்கும் காலத்துக்கு ஏசுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன் தெரியுமா? காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணிக்கிறான். அப்படி அல்லாஹ் சத்தியம் பண்ணினா காலத்துக்கு எனக்கும் அவளுக்கும் ஏசுறதுக்கு ஏலாம். வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் காலை பொழுது மீது சத்தியமாக, வல் துஹா துஹா நேரத்தின் மீது சத்தியமாக, வல் லைல் இரவு நேரத்தின் மீது சத்தியமாக. எனவே காலங்களுக்கு ஏசுறதுக்கு ஏலாம். காலத்துல வாழக்கூடியவங்க மோசமானவங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? சிறந்த நூற்றாண்டு அல்ல. நூற்றாண்டு எது தெரியுமா? நான் பிறந்த நூற்றாண்டு. அல்லதீன அல்லதீன என்ற வார்த்தை பாய்ச்சாங்க. எனக்கு பின்னால வாழக்கூடியவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க, அதற்கு அடுத்தபடியாக சிறந்தவங்க, அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவங்க. இப்படி மாறி மாறி இன்னைக்கு நானும் நீங்களும் நபியுடைய காலத்தை விட்டு தூரமாக இருக்கிறோம். எனவே பாவங்கள் மனிதராக காணப்படும். எங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு சிரமமான காலம். நாங்க இன்னைக்கு சொல்லாம இல்லை, எங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஏதா மோசமான காலம். கண்ணியமான சகோதரர்கள் எல்லாம் நிறையார்களே, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு விஷயத்துல மிச்சம் ஆசை இருக்குது. எங்களுக்குள்ள நல்லவங்களாக வாழணும், சாலிமுங்களாக வாழணும். எங்களோட ஜனாசாவை தொழுவிக்கணும், எங்களோட ஜனாசால கலந்து கொண்டவன் துவா ஓதணும், 4 பேருக்கு நல்ல பேர் வாங்கணும், முன்மாதிரியான பிள்ளையாக இருக்கணும். கபருக்கு போனாலும் கபருக்கு எங்களோட பிள்ளை செய்யக்கூடிய அமல் எங்களை கபருக்கு வரணும், எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும். எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள போல எங்களோட பிள்ளை ஆகணும் என்று நானும் நீங்களும் நினைக்கிறோம் இல்லை. நாளைக்கு நான் நினைக்கிறோம், செகண்டுக்கு செகண்ட் நினைக்கிறோம். ஆனா நாங்க யாரும் தயார் இல்லை. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட வாப்பா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள போல ஆகிறதுக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் மொழியார்களே, நாங்க நல்லவங்க ஆகும் வரையில எங்களோட பிள்ளைகளை நல்லவர்களாக எதிர்பார்க்கறதுக்கு ஏலாம். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு உம்மை வாப்ப 2 பேருக்கும் தொழுகை இல்லாட்டி பிள்ளைகளுக்கு தொழுகை எதிர்பார்க்கறதுக்கு ஏலாம். இமாம் ஜமாத் இல்லாட்டி பிள்ளைகளுக்கு இமாம் ஜமாத் எதிர்பார்க்கறதுக்கு ஏலாம். தஹஜ்ஜுத் இல்லையா, பிள்ளைகள்கிட்ட தஹஜ்ஜுத் எதிர்பார்க்கறதுக்கு ஏலாம். உம்மாட்ட மோச பழக்கமா, வாப்பாட்ட மோசமான பழக்கமா, பிள்ளைகள்கிட்ட நல்ல பழக்கத்தை எதிர்பார்க்கறதுக்கு ஏலாம். உங்களை பிள்ளையை வளர்க்கிறது மோசம், கஷ்டம், சிரமம். அவங்கள பிள்ளைகளை வளர்க்கிறது சிரமம். இப்படி இருக்க எங்களோட பிள்ளைகளை நாங்கள் நல்லவர்களாக எதிர்பார்க்கிறோம் என்றால் அதுல மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது நானும் நீங்களும் நல்லவர்களாக ஆகும். நாங்க எந்த அளவுக்கு நல்லவங்களாக ஆகுவோமோ அந்த அளவுக்கு தான் வேண்டப்புள்ள நல்லவனாக வருவாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில சீர்திருத்தம் வரணும், எங்களோட வாழ்க்கையில தீனுடைய அமைப்பு வரணும். குடும்பத்தை பார்த்தா குடும்பத்தில் தீனுடைய அமைப்பு வரணும். எங்களோட குடுக்கல்வாங்கள், எங்களோட செயற்பாடுகள், எங்களோட பேச்சு, எங்களோட நட உட, எங்களோட பாவனை இதெல்லாம் நல்லதாக மாறினால்தான் எங்களோட ப்ராடக்ட்ஸ், எங்களோட உருவான நாங்க பெற்று வளர்த்த எங்களோட பிள்ளைகள் எங்களை பார்த்து வளரும். ஒரு பிள்ளையோட ஹீரோ யார் தெரியுமா? ஒரு பிள்ளையோட முன்மாதிரி, ஒரு ஆம்பளை பிள்ளையோட முன்மாதிரி, ஒரு ஆம்பளை பிள்ளையோட ஹீரோ அந்த ஆம்பளை பிள்ளையோட வாப்பா. வாப்போ பார்த்துதான் புள்ள வளரும். ஒரு பொம்பளை பிள்ளையோட முன்மாதிரி, ஒரு பொம்பளை பிள்ளையோட முன்மாதிரி அந்த பிள்ளையோட உம்மா. உம்மாவை பார்த்துதான் வளரும். வீட்டுடைய சூழல், இரவு நேரங்கள்ல, தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல கலகல பிள்ளையா பாப்பா உம்மா இடம்பெறாங்க, பிள்ளைகளை எதிர்பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருவது நான் சொல்றேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பொம்பளை கல்லா ரஹ்மத் செய்வானா, ஒரு பொம்பளை கல்லா ரஹ்மத் செய்வானா. அந்த பொம்பளை யாரு தெரியுமா? அந்த பொம்பளை யாரு தெரியுமா? கணவன் சிரமத்தோட கஷ்டத்தோட வேலை செஞ்சு தூட்டுக்கு வாராரு, இரவு நேரத்தில் தூங்குறாரு. தூங்கி தஹஜ்ஜுடைய நேரம் வரும் போது அந்த பொம்பளை தஹஜ்ஜுக்கு எழுப்புறா, தொழுகைக்கு எழுப்புறா. அந்த பொம்பளை தொழுறா. தொழுது கணவனை தட்டி பார்க்கிறாரு, எழுப்பட்டது. கணவன் எழுப்புறாரு, இல்ல டயத்துல படுத்த கணவன். இப்ப கணவனை எழுப்பட்டாங்க, ஒரு சொட்டு தண்ணியை தெளிச்சு முகத்துல. கணவனும் எழுப்பி தொழுறா. இந்த பொம்பளையை பார்த்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா, ஒரு ஆம்பளைக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா என்று துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆம்பளை தெரியுமா?
கையோடு கஷ்டத்தோடு வீட்டுக்கு வந்து படுக்கிறாரு. மனைவியும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சிரமத்தோடு கஷ்டத்தோடு படுக்கிறாங்க. இரவுல எழுப்புறாங்க, தொழுகைக்காக வேண்டி கணவன் தொழுகிறாரு. தொழுதுட்டு மனைவியை பார்க்கிறார், மனைவி படுக்கிறாங்க. மனைவியை தட்டி எழுப்பட்டாங்க. மனைவி தூக்கம் டயர்ல படுக்கிறது. தண்ணி சொட்ட முகத்துல தெளிச்சு எழுப்பட்டாங்க. மனைவி எழுப்புறா, முசல்லாவை வெறிக்கிறா, தொழுகிறா. இந்த செய்யறதுக்கு காரணமாக இருந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க. யார் துவா செஞ்சது? உலகத்தினுடைய தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் அஹ்மது முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க. எங்கட பிள்ளைகள் தஹஜ்ஜுக்கு எழுப்போடும் எப்படி தெரியுமா? இன்னைக்கு நானும் என் மனைவியும் நீங்களும் உங்களோட மனைவியும் தஹஜ்ஜுக்கு எழுப்பி தொழுட்டு பிள்ளையோட பேரை சொல்லி துஆ செய்யணும். பிள்ளையோட பேரை சொல்லி துஆ செய்யணும். யா அல்லாஹ் இந்த புள்ள அப்துல்லாஹ், யா அல்லாஹ் இந்த புள்ள அப்துர் ரஹ்மான், இந்த புள்ள முஹம்மத், இப்படி சொல்லி 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 நீங்க துஆ செய்யற நேரம் பிள்ளையோட காதுல பேர் புலோம். அப்துல்லாவை கூப்பிட்ட மாதிரி இருக்குது, அப்துல் ரஹ்மான கூப்பிட்ட மாதிரி இருக்குது, முகமது கூப்பிட்ட மாதிரி இருக்குது. இப்படி காதுல புல போல அந்த புள்ள எழும்பும், புள்ள பார்க்கும். உம்ம வாப்ப தஹஜ்ஜுத் தொழுறாங்க, உம்ம வாப்ப தொழுறாங்க, நானும் இதுல ஈடுபடணும். ஏன்? ஒரு புள்ளைக்கு உம்ம வாப்ப ரெண்டு பேரும் ஹீரோ. அதனால உம்ம வாப்ப செய்யற வேலையை பிள்ளைகளை ஒட்டோமா செய்யும். கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்பியத்துல ஆக முதற்கட்டம் எங்களோட பிள்ளைகளுக்கு நானும் நீங்களுக்கு துஆ செஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்ப செஞ்சது, அன்னைக்கு செஞ்சது, நோம்புல செஞ்சது அல்ல. எப்ப உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம், இறுதியா கடைசியாக இந்த பிள்ளை நினைச்சு நான் எப்ப துஆ செஞ்சேன், இறுதியாக எல்லாரும் நினைச்சு பாருங்க. இறுதியாக எப்ப நான் ஏந்த பிள்ளைய எதிர்காலத்துக்கு ஏந்த பொறுத்துக்கு பின்னால ஏந்த பிள்ளை துஆ செய்யணும் எண்ணத்தை மையப்படுத்தி எண்ணத்தை நினைச்சு ஏந்த பிள்ளைக்கு நான் துஆ செஞ்சது எப்ப நினைச்சு பாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, நபிமார்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் போது நபிமார்கள் புள்ள கிடைக்கிறதுக்கு முன்னால துஆ செஞ்சுக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் அல்லாஹ் குர்ஆன்ல சாட்சி சொல்றார், புள்ள கிடைக்கிறதுக்கு முன்னால துஆ செஞ்சாங்க. சாலிஹான குழந்தைகளை தான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, புள்ள கிடைக்கிறதுக்கு முன்னால துஆ செஞ்சாங்க. நல்ல தய்யிபான மனமான பிச்சரங்களை தான் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் எங்களோட பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய நல்ல நிலப்பாட்டுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல பெருமதியான தீனை கொடுக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு ஈமானுடைய அறிவை கொடுக்கணும், நல்ல தர்பியத்தை கொடுக்கணும், நல்ல அதபை கொடுக்கணும். இன்னைக்கு உலகத்தினுடைய லைன்ல எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடி. உலகத்துல அவன் எதிர்காலத்துல கஷ்டப்படப்படாது, சிரமப்படப்படாது, காணி பூமி வாங்கணும், மூடி கட்டணும், வெட்டத்துக்காக எல்லா ஏற்பாடையும் செய்ய ரெடி. பெரிய பெரிய கொலைகள்ல படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்க ரெடிங்கிற பிள்ளைகளுக்கு. ஆனா ஆகிராவுடைய லைனை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நாங்க கஞ்சத்தனம் காட்டுறோம். ஸ்பிரிச்சுவல் லைன்ல எங்களோட பிள்ளைகளை கொண்டு வரதுக்கு இன்றைக்கு நாங்க முன்னுக்கு வரவில்லை. எங்களோட பிள்ளைகள் எங்களோட பொக்கிஷங்கள், எங்களோட சொத்து. தலையாக வச்சுக்கோங்க, நீங்க பெற்ற பிள்ளைகள் இருக்குது, உங்களை பிள்ளை அழிக்கலாம், மாமலை பிள்ளை அழிக்கலாம், இவங்க எங்களோட சொத்து. இன்னைக்கு எங்களோட கடை, எங்களோட பசார், எங்களோட காணி, எங்களோட பூமி, எங்களோட ஆகரம், இது எல்லாத்தையும் நாங்க கவுண்ட் பண்ணி சொத்தாக விளைக்கிறோமோ. எங்களோட பிள்ளைகள் எங்களோட ஆகரத்தினுடைய சொத்து, எங்களோட பொக்கிஷம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொன்னார்கள், எங்களோட பிள்ளைகள் எங்களோட கபருக்கு அவங்களோட அமல்கள் வரக்கூடிய சதகா ஜாரியாக்கள், வலதுன் சாலிஹுன் யதுஊன, நாங்க விட்டுட்டு போற பிள்ளைகள் எங்களோட கபருக்கு வரக்கூடிய சதகா ஜாரியாக்கள். எனவே அதை நாங்க செவப்படுத்தணும். அதை செவப்படுத்துறதுல ஆக மிக முக்கியமான பகுதியில் இருக்கிறது எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்கும். மிக முக்கியமான பகுதி.
எங்களோட பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கிறோம், கொடுக்கிறோம், தின்ன போடுறோம், சாப்பாடு கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம் என்றதை நாம யோசிக்கிறோம். எங்களோட சம்பாத்தியம் ஹலாலா? நாங்கள் சம்பாதிக்கிறது கொடுக்கிறோம் ஈடுபட்டது ஹராமா அல்லது ஹலாலா? எங்களோட வியாபாரம் எப்படி மார்க்கத்தோடு சம்பந்தப்படுவது? இன்னைக்கு விதவிதமான வியாபாரம், பல பேர்களும் கொண்ட வியாபாரம், பல பேர்களும் கொண்ட பிசினஸ். நான் நீங்களும் யோசிக்கணும், இன்னைக்கு நான் கையெழுத்து வச்சிருக்கிற பிசினஸ், இன்னைக்கு நான் இஷ்டம் பண்ணிக்கிற பிசினஸ், எங்களோட மார்க்கத்தோடு டச் பண்ணி பார்க்கும் போது மார்க்கம் இதை பத்தி என்ன சொல்லுது எல்லாத்தையும் விசாரிக்கிறோம். என் வாழ்க்கையினுடைய தேவை எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டவர்களோடு விசாரிச்சு மசூரா பண்ணித்தான் செய்யறோம். ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி சம்பரிக்கிறோம் என்றது சம்பந்தப்பட்ட உலமாக்கள் இடத்துல போய் விசாரிச்சுக்கிறோமா இல்லையா? 15 வருஷம் 20 வருஷம் வாலிபத்தில் இருந்து எனக்கு இப்ப வயோதிபம் வரும் வரையில நான் தொடர்ந்து இந்த பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த பிசினஸ் மார்க்கத்தினுடைய பார்வையில எப்படி ஹராமா ஹலாலா, ஹராம் கலக்குதா அல்லது வெறுமனே ஹலாலா, இதை நாங்க விசாரிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு ஹராத்தால நாங்க சம்பாதிச்சு கொடுத்தோமா? பிள்ளைகளுக்கு நலவை எதிர்பார்க்கறதுக்கு ஏனா ஹராத்தால வளர்ந்த உடம்பு நரகத்துக்கு தகுதியானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கம் நுழையாது. எனவே எங்க பிள்ளைகள் நல்லவங்களாக வரணும் என்றால் நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கவலம், சாப்பாடு புடி, அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவீனம் எங்கட சம்பாத்தியம் ஹலாலானதாக இருந்தால் அவர்கள் நல்லவங்களாக வருவாங்க. கனிவானுடைய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு எல்லா பிசினஸோடையும் வட்டி கலக்கப்பட்டு கசப்பான உண்மை. நாங்க அலசி ஆராயணும், பார்க்கணும். பொய் சொல்றோமா வியாபாரத்துல, புற பேசுறோமா வியாபாரத்துல, ஏமாத்துறோமா வியாபாரத்துல, இதை நாம யோசிக்கணும், பார்க்கணும், கவனிக்கணும். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சொல்லவார் வெளியே தெரியுமா? நாங்க எந்த அளவு நல்லவங்களாக இருப்போமோ அந்த அளவுக்குத்தான் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லவை எதிர்பார்க்கிறது கேளும். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நீங்களும் பெருமனே என்னோட பிள்ளைகள் சேரக்கூடிய பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு ஏசி பிரயோஜனம் இல்லை, சூழலுக்கு ஏசி பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்கூலுக்கு போட்டு அந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த மதரசா படிப்பிட இந்த மதரசா சரியில்லை, அந்த சூழல் சரியில்லை, இந்த சூழல் சரியில்லை, இந்த ஊர் சரியில்லை, அந்த ஊர் சரியில்லை, வெறுமனே நொண்டி காரணங்களை சொல்லி 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 எங்களை நாடுகளுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பயங்கரமான காலம், எங்களை வாலிபர்களை பாதுகாக்கிறதுக்கு ஏறாத காலம். இன்னைக்கு வெக்கம் வெக்கம் அடித்தளத்தில் போயிடுச்சு. வெக்கம் அடித்தளம். உம்மனை உங்களுக்கு எப்படி நடக்கணும், மாப்பிள உங்களுக்கு எப்படி நடக்கணும், இன்னைக்கு வெக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு போகுது. அதுவும் இல்லாத அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை மிச்சம் இல்லை, ஒரு விடயத்தை சொல்றேன். வெக்கம் எந்த அளவு எங்களோட சமூகத்தில் இருந்து எடுபட்டு பெற்றிக்கிறது பாருங்க. ஆரம்ப காலத்துல எங்களோட வாலிபர்களை சோர் அடிச்சவர்களாக பார்க்கறதுக்கு கஷ்டம். இன்னைக்கு நான் நீங்களும் கண்கூடாக ஊர்களை பார்க்காம இல்லை, ஷோட் அடிச்சவங்களாக பார்க்கறதுக்கு கஷ்டம். எங்கட பாசல சொல்ல போனா கட்ட கலசு நடிச்சவங்களாம் எங்கட வாலிபர்களை பார்க்கறதுக்கு ஏலாம். இன்னைக்கு ஊர்கள்ல சர்வசாதாரணம், இன்னைக்கு சர்வசாதாரணம் ஷோட் அடிச்சு கொண்டு நல்லதாக வச்சுக்கோங்க. முழக்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி ஔரத் பாதுகாக்கப்பட வேண்டியது. யாருக்கும் காற்றத்துக்கு மேலா, யாருக்கும் பாத்திரத்துக்கு மேலா. அப்படிப்பட்ட இடத்தை இன்னைக்கு நாம வீட்டுக்குள்ளுக்கும் வயதுக்கு வந்த தாத்த தங்கச்சிமாரோட வீட்டில் இருக்கிறோமா? எந்த அளவு ஒழுக்கம் ஜீரோ. உம்மாட முன்னுக்கு, வாப்பாட முன்னுக்கு, நாடத்தமிழ்பாட முன்னுக்கு, சாட்சி பெரியம்மாட முன்னுக்கு இன்னைக்கு எங்கட சமூகம் இப்படி ஒரு பின் கேட்டுல வைத்துக் கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு நானும் நீங்களும் மிச்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களை வாலிபர்கள் பாதுகாக்கிறது மிகவும் மோசமான காலம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு வாக்குமாருக்கு பிள்ளைகளை திருத்தறதுக்கு சிரமமாகிட்டு கஷ்டமாகிட்டதே பயம். விரலை நீட்டி ஏசிடுவான், மட்டுப்படுத்துறதுக்கு ஏறாமைக்கு. அப்படி ஒரு காலத்துல வாழ்வோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக நானும் நீங்களும் எலக்டாக வேண்டிய காலம், முதுகெலும்பு தன்னை வேற வைக்கக்கூடிய காலம். இன்னைக்கு நல்ல அமைச்சுக்கோங்க. உங்களோட மனைவியை உங்களோட பெற்றோருக்கு கொண்டு வரதுக்கு ஏறவா?
உங்களோட பொம்பளை புள்ளி உங்களை கொண்டு வரது கேளவா? பொம்பளை புள்ளி உங்களோட பேச்சு கேட்கிறல்லையா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயங்கரமான வார்த்தையை பாவிச்சாங்க. உங்களோட பொம்பளை புள்ளி உங்களுக்கு பாதுகாக்கிறது கேளா? கலாச்சார சீர்கேட்டுல வைத்துக் கொண்டிருக்குது, சோசியல் மீடியால சீரழியுது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு மட்டுப்படுத்த ஏலாக்கி உங்களுக்கு பயங்கரமான ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்சாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? தெய்வம் செஞ்ச வார்த்தை. இந்த வார்த்தையை மிம்பர்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, தமிழ்ல சொல்றதுக்கு அழகு இல்லை. இந்த வார்த்தை தமிழ்ல அர்த்தம் இருக்கிறேன், மிம்பர்ல சொல்றதுக்கு பொருத்தமில்லாத வார்த்தை. இப்படிப்பட்ட பாரதூரமான வார்த்தையை பாவிச்சாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் அதுக்கு ஆளாகப்படாது. எனவே எங்களோட பொம்பளை பிள்ளைகள் பெரியவர்களாக ஆனாலும், எங்களோட ஆம்பளை பிள்ளைகள் வயதுக்கு வந்து பெரியவர்களாக ஆனாலும், எங்களோட பேச்சு கேட்கக்கூடியவர்களாக ஆக்குறது நம்முடைய பொறுப்பு. உலகத்தை வெறுமனே கொடுக்கிறது அல்ல, ஆகிரத்தை மையப்படுத்தி அவர்களை வளர்க்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்பதான் எங்களோட பேச்சு கேட்பான், அப்பதான் எங்களோட கபருக்கு நிம்மதி வரும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நீங்களும் தூங்குற காலம் அல்ல, எல்லாம் எழுந்து எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது காலம். எங்களோட பிள்ளைகளால் நான் நீங்களும் மரணத்துக்கு போகப்படாது, கபருல வேதனை அனுபவிக்கப்படாது. எங்களோட பிள்ளைகளால கபருல நிம்மதியை அனுபவிக்கும், சுவர்க்கத்தை அடையும். எனவே அவர்களை சரியான முறையில் பெற்று வளர்த்து ஆளாக்குறது என்னும் உங்களுடைய பெரிய ஒரு அமானிதம், பெரிய ஒரு பொறுப்பு. எனவே அல்லாஹ் நம்முடைய சிறார்களை நல்லவர்களாக ஆக்கிவிடுவாயாக, அவர்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக ஆக்கிவிடுவாயாக, பெற்றோர்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிவிடுவாயாக. யார் நம்முடைய பாவங்களை பிழைப்படுத்த பண்ணிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த ஒரு பாவத்தை தருவாயாக. கூட்டத்தில் தனிமையில இருட்டில் செய்த பாவங்களை பிழைப்படுத்த பண்ணிப்பாயாக. யாரை நம்மளை உருவாக்கி நம்ம ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை பிழைப்படுத்த பண்ணிப்பாயாக. யார் யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபரையில் சொத்தை பூச்சலை ஆக்கிவிடுவாயாக. நரகத்தில் விடுதலை பாதுகாத்து விடுவாயாக. ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விடுவாயாக. யார் இஸ்லாமியர்களை பாதுகாத்து விடுவாயாக. அவர்களுக்கு சுபீதமான நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد، فيا ايها الاخوان في الله، اوصيكم واياي اولا بتقوى الله واحثكم على طاعته واذكركم عن معصيته. ان ديننا دين الاسلام يهدي الى سبيل الرشاد، وصلى النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميله، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافر شربة ماء. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة نظرة في الحياة الدنيا وفرقة نغلب في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وقولوا من الفرقة الثانية تدخلوا الدار سلاما فرحا وسرورا، ولا تكونوا ممن تغى واتغى ولا من المغترين المضلين في الدنيا والآخرة. إلى أحسن الكلام وابن النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. والله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله نفعني الله واياكم بالقران العظيم وبسنه رسوله الكريم. اقول قولي هذا استغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. إن الحمد لله الذي أرشدنا إلى الصراط المستقيم والذي أنعم علينا بدينه القويم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الأمين، سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، اتقوا الله وأطيعوه، وإن أكرمكم عند الله أتقاكم. إن الله أعطانا العقل وأمرنا بالتفكير به في خلقه، وقد جعل الله الليل ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره، فإذا أدبر الليل أقبل النهار، فإذا أدبر النهار أقبل الليل، فيجب علينا أن نتأمل في هذا. من
يقول هذا وما قاعدة هذا ولمن قاعدة هذا؟ فيا أيها الإخوان في الله اعبدوا الله حق عباده هذه غاية الأقدار وتفكروا في خلق الله واتقوه في جميع الأوقات ولا تحملوا لحظة في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة وكل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لم تضلوا ما تمسكوا بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يؤدي الفرائض وينتهي النواهي واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم سعادتنا الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا ابن الخطاب رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا ابن الخطاب رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن أمهات المؤمنين أزواج الرسول صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصير وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.